ஏன் கீதா, உன்னை அரிசி கழுவி எடுத்துருவான்னு சொல்லி 1 மணி நேரத்துக்கு மேலே ஆகுது. ஆடி அசைஞ்சு பார்த்தா ஒய்யாரமா வந்துட்டு இருக்கிற. இம்பிட்டு நேரமா கழுவிட்டு இருந்த என்ன சோப்புக்கு இப்போ போட்டு கழுவுனியா இல்லை சோப்பு தூள் போட்டு கழுவுனியா? அட நீ எனக்கா என்னையே குறை சொல்லிக்கிட்டு இருக்க? நீனா அடுப்பு கூட பற்ற வைக்காம இருக்கியா? எங்க அடுப்பையும் காணும், ஒன்னையும் காணும், சிக்கனை காணும். எடி வெளியே அடுப்பில் வச்சுமே சிக்கன் வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும்ல, அதனால உள்ள குக்கரில் வச்சு 4 விசில் விட்டேன். நம்ம வெளியே அடுப்பு போட்டு தாளிச்சு விட்டோமோ அரிசி கொட்டி தம் விட்டா சரி வேலை முடிஞ்சு. சரி நீ இரு, நான் போய் அடுப்பை போட்டு விட்டு அந்த எடுத்துகிட்டு வந்து தாளிச்சு விட்றேன். சரி சட்டுனா வாங்க, என்ன சொல்லிவிட்டு நீங்கள் தான் லேட்டு. நேரம் அடுப்பை போட்டு பற்ற வச்சு கொதிக்க வச்சுட்டு இருக்க வேண்டாமா? ஏக்கா, இந்த நெட்டவள்ளி பார்த்தீங்களா? காலையில் இந்த வாரம் கடைக்கு போயிட்டு வாரன்னு இப்படி போனவ ஆளையே காணும். நானும் கறி வாங்கி கூட வச்சுட்டு வந்துட்டேன், ஆளை காணோன்னா உங்ககிட்ட தான் ஏது கதை பேசிக்கிட்டு போ சரின்னு இப்படி ஓடியாந்தா இங்கேயும் காணுமே. தெரியலையப்ப தம்பி, எந்தான போய் தொலைஞ்சால அவன் இங்கேயும் வரக்கா நம்ம காலையிலேருந்து. ஏக்கீதா உங்க வீட்டுக்கிட்டே வந்தாளா? இல்லையேக்கா, காலையிலேருந்து யாருமே காணுமே. நீங்கள் தான் போனை போட்டு நம்ம சிக்கனு செஞ்சு போடலாம், நீ அரிசி ஊற வச்சு கழுவி எடுத்துருவான்னு சொன்னீங்க. சரின்னுட்டு நான் அந்த வேலையை தான் பார்த்துட்டு இருந்தேன். நெட்ட வழியும் பார்க்கல, குட்டை வழியும் பார்க்கல. சரிக்கா, நீங்கள் வேலையும் பாருங்க, நான் கடைக்கிட்ட ஏது போய் பார்க்குறேன். அங்கே கூட நின்று மணிக்கணக்கில் நாயை அளந்துக்கிட்டுப்பா. அவள் எங்கே பார்த்தாலும் வாயை பார்த்துக்கிட்டு நின்றுப்பா. ஆமாண்ணே, அப்படித்தான். அங்கே கூட போய் பாருங்க, அவள் அங்கேயும் நின்றுக்கிட்டு இருப்பா. அவளை சும்மா சொல்கிறதுக்கு இல்லை. ஆமாம்மா, சரி நான் போய் பார்க்கேன். ஏக்கா, சொன்ன மாரியும் எல்லாம் ரெடி பண்ணில வச்சுட்டீங்க. அரிசியை கொட்டி வெந்துட்டுனா எடுத்து சாப்பிடலாம் மாட்டேக்கு தம்முட்டு. ஆமாட்டி, அதைத்தானே சொன்னேன். இதை போட்டுக்கிட்டு எம்பிட்டு நேரம் வேக வச்சுட்டு கிடக்குது. குக்கரில் தாளிச்சு விட்டு 5-6 விசில விட்டு நல்லா வெந்துட்டு இனிமேல் இது கொதிச்சதும் அரிசியை கொட்டி கொஞ்ச நேரம் தம்ம விட்டோமா எடுத்துமா சாப்பிட்டோமான்னுக்கலாம் பாரு. ஆமாக்கா, அதுவும் சரிதான். சூப்பர் ஐடியாவாக இருக்கா. இனிமேல் நானும் வீட்டில் செய்யறதுல இதையே ஃபாலோ பண்ணிக்கிறேன். வாவ் வாவ், என்ன ஒரு வாசனை! அந்தாட 10 தெருக்கு தள்ளி வீசுது. உங்கள் மனத்துக்காண்டி நான் ஓடோடி வந்து விட்டேன். அடியே லூசு பிடிச்சவள, நீ எங்க இந்த சந்திலேருந்து வர? இப்போ தான் அந்த அண்ணன் வந்து எங்கள் நெட்ட வழியை பார்த்தீங்களா, கடைக்கு போனால் இன்னும் ஆளை காணும். நான் கறி எடுத்துகிட்டு வந்து வச்சு கூட 1 மணி நேரம் ஆகிப்போச்சுன்னு தேடிட்டு இருக்கிறாங்க. கடைக்கு போய் பார்க்குறேன்னு போனாங்க, நீ இந்த சந்தில் பூந்து வர? ஆமாம் நெட்டவழி, அந்த தம்பி அவன் எங்கெங்கே போய் பார்த்துட்டு வந்தா அப்படியே கடைச்சா இங்கே வந்தா அப்படி. அப்புறம் கடையில ஏனாச்சும் போய் பார்க்குறேன்னு சொல்லிவிட்டு போனா. அப்படி நீ எங்கே போன? நான் எங்கே போனேன்? இந்த நம்ம ஊரில் ஒரு இவ இருக்கா இல்லை, அந்த வாய் கொடுத்தா அவட்ட மீளவே முடியாத அவத்தான் சத்தம் கட்டிட்டு கிடந்தா எப்பயும் போல். சரி என்னன்னு போய் பார்த்துட்டு வந்தேன். அது வழக்கம் போல தான் சப்புன்னு போயிடுச்சு. அப்புறமா வந்துட்டேன். இந்த வாசம் என்ன வாணிச்சு ஓடி வந்துட்டேன். உனக்கு வேற பொழப்பே இல்லை. சரி வீட்டில் போய் கறி குழம்பு வச்சு விட்டாச்சு வா. அந்த தம்பி பாவம் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு போய் தேடிட்டு கிடப்பா அப்படி. சரி சரி, எனக்கு இல்லாமல் தின்னுப்படாதீங்க, நான் போய் வச்சு விட்டு ஓடியாந்துடுறேன். சரி போய் வச்சு விட்டு வா, இங்கே சாப்பிடுவாங்கல்ல பாவம். கீதா, உப்பு உரப்பெல்லாம் எல்லாம் கச்சிதமாக இருக்குதான்னு கொஞ்சம் நக்கி பார்த்துறேன். அப்புறம் அப்படியே அந்த கறியும் நல்லா வெந்து போச்சு, அதையும் கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்துறேன். இன்னும் எதனா கூட குறவாக போடலாமா என்னன்னு பாரு. அரிசி கொட்டி அப்புறமா வேக விட்டுறலாம். எல்லாமே கச்சிதமாக இருக்குதுக்கா, நான் பார்த்துட்டேன். பர்ஃபெக்டாக இருக்குது. இனிமேல் அரிசியை கொட்டி பதமாக இறக்கிட்டவா வேலை முடிஞ்சிச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் நம்ம பிரியாணி ரெடி பண்ணிவிட்டு சாப்பிட்றத பார்க்கலாம். இப்போ வந்து நீங்களும் போய் சாப்பிட்டுட்டு வந்து அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே நம்ம வீடியோ பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணி விட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விட்ருங்க. நம்ம பிரியாணி எப்படி இருந்துச்சுன்னு அவங்ககிட்டையும் கேட்டு கமெண்ட்டில் போட சொல்லுங்கள்.